ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டலேஷனுங்க பிகே புதூரில். இது பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸ் டேங்க்கு, ஒரு 7 ஃபீட் ஹைட்டுக்கு மேலே வச்சுருக்குறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ளம்மர் அண்ணன் வந்து தனியாக செப்பரேட் லைன் எடுக்காமல் இப்படி போகிற லைனில் பிரித்து கொடுத்துட்டாரு. இதனால் என்ன ஆகுன்னா, சோலாரில் வந்து டேங்க்கில் வந்து என்ஆர்வி போட்டிருப்போம். ஆனால் அந்த என்ஆர்வி வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் ஆனதுமே ஸ்டக்காகி நின்றுக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ரிட்டன் வந்து கீழே இருக்க பைப்பு இந்த பைப் இருக்குது பாருங்கள், இந்த பைப்லாம் இறங்கிடும். இறங்குறப்ப அது கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு டைப் மாதிரி அடித்து கொடுத்துருக்குங்க. அது என்னென்னா, உங்களுக்கு அந்த தண்ணி வந்து மேலே இருக்கிற வரைக்கும், இந்த இடம் மேலே இருக்கிற வரைக்கும் இப்படி ரிட்டன் போகும். இது வழியாக இப்படி ரிட்டன் போய் இது வரைக்கும் இருக்கும். ரிட்டன் இப்படி வராது. ஏன்னா டேங்கோட ஹைட்டே எவ்வளோனாலும் ரிட்டன் வராது. நம்ம என்ஆர்வி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் என்னென்னா, என்ஆர்வி போட்டாலும் உங்களுக்கு அது என்ஆர்வி ஒர்க் ஆகலைன்னா தண்ணி வந்து இப்போ கீழே டவுனில் கொடுத்துருந்தோம், இதே இடத்துல இப்படியே கொடுத்துருந்தோம் அப்படின்னா தண்ணி வந்து இதாயிரும். இப்போ அதனால் மேலே ஏற்றி அடிச்சிருக்கோம். இது 210 லிட்டர்ஸு. உங்களுக்கு ஹெவி மாடலு. உள்ளே வந்து நீங்கள் உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, எந்த தண்ணி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 15 இயர்ஸ் வாரண்டியோடு பண்ணி கொடுக்குறோம் நம்ம. இது கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா, கிளாஸ் லைன் சோலார் இன் கோயம்புத்தூர் நெட்டில் அடிச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் ரெண்டுமே வந்துடும். நம்ம ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பக்கம் மாட்டியிருக்கோம். சோலார் ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு, ப்ளஸ் வந்து சோலார் வாட்டர் ஹீட்ரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னர், கஸ்டமைஸ் சாஃப்ட்னர். இது எல்லாமே கஸ்டமைஸ்ட் மாடல் தான் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் எந்த டைம்னாலும் கூப்பிடுங்க. ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் நம்ம மாட்டி கொடுப்போம். தேங்க்யூ. தள்ளிக்கங்க.